இல்ல பாண்டே, ம் உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. எதுக்கு? உன்னை யாரோ வக்கீல் பார்க்க வந்திருக்காங்களாம். உன்கிட்ட தனியா பேசணுமா, அதான் கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன பார்க்க வக்கீல் வந்திருக்காங்களா? ஒருவேளை இதுவும் அண்ணாச்சி வேலையா இருக்குமோ? இனியும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது முட்டாள்தனம். வா போலாம். பாண்டி, என்ன யோசிக்கிற? சரி, ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ம், சரி. இல்ல என்ன இங்க நிக்க? அது இவனை பார்க்க யாரோ ஒரு லாயர் வந்திருக்காங்க. சரியில்ல, பாத்து கொண்டு போல. போலாம் சார். ம், வா. இது பாண்டியா இருந்தா பாண்டி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவனை ஜாமீன்ல எடுத்து அவன் ஊருக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அபிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அபியும் சஞ்சீவும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. கண்டிப்பா இது மட்டும் நடக்கணும். இவன் தான் நீங்க தேடி வந்த பாண்டி. போதைப் பொருள் கடத்தின கேஸ்ல பிடிபட்டு உள்ள வந்திருக்கான். சரி, நீங்க போங்க. நான் இவர்கிட்ட தனியா பேசணும். சரி மேடம். பாண்டி, 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 என்ன பண்ற பாண்டி? பாண்டி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன விடு பாண்டி. போடாத. போங்க பின்னாடி. பின்னாடி போ. பின்னாடி போ. விட்டு. பாண்டி, நீ தப்பு பண்ற. நீ தப்பு பண்ற பாண்டி. யாராவது என் பக்கத்துல வந்தீங்க, சார், கழுத்து அப்படியே அறுத்துருவேன். பாண்டி வேணாம் பாண்டி, அவங்களை விட்டு சொன்னா கேளு. என்ன பண்ற பாண்டி? தப்பு பண்ற. என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா நீ? சார், பாண்டி விட்டுரு, அவங்களை விட்டுரு. வேணாம் பாண்டி, சொன்னா கேளு. பிரச்சனை எதுவும் பண்ணாத பாண்டி. நல்லா யோசிச்சு தான் பண்றேன். ஜெயில இருந்து தப்பிக்கணும். பாண்டி, நீ அவசரப்படுற. பேசாதன்னு சொன்னல. கழுத்து பாண்டி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். நான் சொல்றத கேளு. உன் உதவியில எனக்கு தேவையில்லை. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். பாண்டி வேண்டாம், சொன்னா கேளு. யாராவது தடுக்க நினைச்சீங்க, கழுத்து அப்படியே அறுத்துருவேன். வேண்டாம் பாண்டி, நீ பெரிய தப்பு பண்ற. எல்லாம் எனக்கு தெரியுமே. ஓ, போய் கதவை தரப்பா. வேண்டாம் பாண்டி, கதவை மட்டும் திறக்கல. கதவு தரையா? சரி சார். என்ன பாண்டி? பாண்டி ப்ளீஸ். ஏய் ஏய், வேணா. யாராவது கிட்ட வந்தீங்க, கொன்றுவேன். வேணா பாண்டி. வேணால பாண்டி. பாண்டி வேணாம்பா. பாண்டி வேணால பாண்டி, விட்டு.
பாண்டி பாண்டி சொன்னா கேளு. பாண்டி சொன்னா என்ன சிரிஜா, என்ன விஷயம்? ஏன் என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க? ஜெயில இருக்க பாண்டிய கொல்றேன்னு சொன்னீங்களே, அதான் கொன்னுட்டீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இதே போன்லயே கேட்டிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல அண்ணாச்சி, இந்த விஷயத்த நேர்ல பார்த்து பேசினாதான் சரின்னு தோணுச்சு, அதான் வந்தோம். அப்படியே பாண்டியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தோம். அப்படியா? ஜெயில இருக்கிற என் ஆளு பாண்டி கதையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னான். அவங்கிட்ட இருந்து இன்னும் போன் வரல. சரி, அவனுக்கு ஒரு போன் பண்ணி அவன் கதையை முடிச்சிட்டானான்னு கேக்குறேன். ஆ, சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியது. வேலை பாரு, வேலை பாரு. எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து பாண்டி ஈஸியா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை அண்ணாச்சி கிட்ட எப்படியாவது சொல்லணும். என்ன பண்ணலாம்? சரி, ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஐயோ, போன் வேற அடிக்குது. இவன் வேற நிக்கிறான். எடுத்தா மாட்டிக்குவோமே. ஐயோ அம்மா, இல்ல என்னலே வயித்த கலக்குது. பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆமாலே, வேலை செய்யும் போது எல்லாம் வரும். போயிட்டு சீக்கிரம் வாலே. ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்ல வேண்டியது. சீக்கிரம் வா. ஏய், நீங்க வேலையை பாருங்களே. அண்ணாச்சி தான் போன் பண்றாரு. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சோ? சொல்லுங்க அண்ணாச்சி. என்னவே, பாண்டி கதையை முடிச்சிட்டியா? அண்ணாச்சி, நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன் அண்ணாச்சி. இல்ல, அதான் நானே பண்ணிட்டேனே. சொல்லு, நீ பாண்டி கதையை முடிச்சிட்டியா இல்லையா? அண்ணாச்சி, அது இந்த பாண்டி பைய ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் அண்ணாச்சி. இல்ல, என்னல சொல்லுத? இல்ல, பாண்டி எப்ப ஜெயில இருந்து தப்பிச்சான்? அது அண்ணாச்சி காலையில தான் அண்ணாச்சி தப்பிச்சிட்டான். அதான்ல, அவன் எப்படி தப்பிச்சான்? பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்ச உடனே இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல அண்ணாச்சி, விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். முதல்ல நீ போன வை. அண்ணாச்சி, பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? ஆமா, இன்னைக்கு காலையில லட்சுமின்னு ஒரு வக்கீல் பாண்டிய பார்க்க போயிருக்கான். லக்ஷ்மியா? லக்ஷ்மிக்கு எப்படி பாண்டி ஜெயில இருக்கிற விஷயம் தெரியும்? அப்ப பாண்டி சாப்பாடு தட்ட நசுக்கி கத்தி மாதிரி ஆக்கி அந்த வக்கீல் லட்சுமி கழுத்துல வச்சு அவளை பணைய கைதி ஆக்கி பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். அந்த பாண்டிய ஜெயில வச்சு கொல்லாம நினைச்ச மிஸ் ஆயிட்டான். அண்ணாச்சி, ஜெயில இருந்து தப்பிச்ச பாண்டி கண்டிப்பா அவன் குடும்பத்தை பார்க்க இந்த ஊருக்கு தான் வருவான். நாளை மறுநாள் சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம். சஞ்சீவ் முத்தழகு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி பாண்டி இந்த ஊருக்குள்ள வந்துட்டா சஞ்சீவும் பாண்டியும் வேற வேற ஆளு, அபி சொன்னதுதான் உண்மைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சுட்டா சஞ்சீவ் முத்தழகு கல்யாணம் நின்னு சஞ்சீவே அபியை ஏத்துப்பா. அபி நம்மள ஜெயிச்சிருவா அண்ணாச்சி. அப்படி மட்டும் நான் நடக்க விடவே மாட்டேன். அந்த பாண்டி ஊருக்குள்ள வந்தா தானே நீ சொல்ற மாதிரி நடக்கும். என் ஆளுகளை விட்டு பாண்டிய ஊர் எல்லையிலேயே மடக்கி அவன் கதையை முடிச்சிடுறேன். அவனை கொன்னு காணா பணமாக்குறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா அதை பண்ணிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்க.
நாங்க வரோம் அண்ணாச்சி. பாண்டி, நீ எப்படி இந்த ஊர் எல்லைக்குள்ள வர்றன்னு பாக்குறேன்டா. விட மாட்டேன். அத்தை இன்னைக்கு ஜெயிலுக்கு போய் ஜெயில இருக்கிறது பாண்டியான்னு பார்த்துட்டு சொல்றேன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் போன் வரல. ஜெயில இருக்கிறது பாண்டியா இருந்தா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நானும் சஞ்சீவும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துடலாம். அப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. தங்கச்சி, தங்கச்சி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இது வரேனா. அண்ணன் கிட்ட பாண்டி ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்லலாமா வேணாமா குழப்பமா இருக்கேன். என்ன பண்றது? வேணாம், முதல்ல பாண்டி ஜெயில இருக்கானா இல்லையாங்கிறது அத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணட்டும். அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். இந்தாங்க. தேங்க்ஸ்மா. இந்தாம்மா. தங்கச்சி, வளகாப்புக்கு தேவையான சமையல் வேலை, சாமான் செட்டு எல்லாத்துக்கும் அதுக்கான ஆளுங்களை பார்த்து பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. எல்லாம் டைமுக்கு சரியா வந்துடும். அண்ணா, சஞ்சீவ் தானே வளகாப்ப நடத்த போறேன்னு சொன்னா. ஆனா நீங்க எதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாமா, மாப்பிள்ள தான் உன் வளகாப்ப நடத்துறான். ஆனா மாப்பிள்ளையே போய் வளகாப்பு வேலையெல்லாம் போய் பார்த்தா உன் வளகாப்ப நடத்துறது மாப்பிள்ள தான்னு முத்தழகுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. அப்படி முத்தழகுக்கு தெரிஞ்சா முத்தழகு ஏதாவது பண்ணிக்குமோன்னு மாப்பிள்ள பயப்படுறாமா. அதனாலதான் மாப்பிள்ள பணத்தை என்கிட்ட கொடுத்து என்ன வளகாப்பு வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கான். மாப்பிள்ள வீட்டாளுங்களை என்ன விட்டே கூப்பிட சொல்லியிருக்காமா. அப்பதானே முத்தழகுக்கு மாப்பிள்ள மேல சந்தேகம் வராது. என்ன தங்கச்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லண்ண, சஞ்சீவ் என் புருஷன். ஆனா யாருக்கும் தெரியாமதான் அவரால எனக்கு வளகாப்பு நடத்த முடியுது. அவரையே நான் வளகாப்புக்கு கூப்பிட்டாகணும். அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு தங்கச்சி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். தங்கச்சி, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. லக்ஷ்மி அத்தா தான் கால் பண்றாங்க. ஜெயில இருக்கிறது பாண்டிதான் சொல்லதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை, ஜெயில போய் பாத்துட்டீங்களா? ஜெயில இருக்கிறது பாண்டி தானே? ஜெயில இருந்தது நாம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த பாண்டிதான் அபி. நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல. பாண்டி கிடைச்சிட்டாரு. அத்தை, பாண்டிய உடனே ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம்ல? பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் அபி. என்னத்த சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வந்தேங்கறத கூட கேட்காம என்ன பணையமா வச்சு அவன் தப்பிச்சிட்டான் அபி. அத்தை, அப்ப பாண்டிய ஊருக்கு கூட்டிட்டு வர முடியாதா? என்னால சஞ்சீவ் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதா? முடியும் அபி. பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிருந்தாலும் நேரா அவன் ஊருக்கு வந்து அவன் வீட்டுக்கு தான் வருவான்.
அதனால நீ இப்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு சஞ்சீவ் முத்தழகு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள பாண்டி அவன் ஊருக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவான். நீ தைரியமா இருமா. எப்படியும் சஞ்சீவ் கல்யாணம் நின்னுடும். கடவுளே, பாண்டிய எப்படியாவது இவங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள ஊருக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான், நான் உள்ள போறேன். ஒண்ணு நீங்க வரவங்கள கொஞ்சம் பாத்துக்கோ. நான் உள்ள இருக்க மச்சான். வணக்கம். தங்கச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல முத்தழகுக்கோ மாப்பிள்ளைக்கோ நலங்கு வைக்க போறத நினைச்சு வருத்தப்படுறியாமா? ஒரு பக்கம் மாப்பிள்ளை தானே உனக்கு வளகாப்பு நடத்துறேன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளைக்கும் முத்தழகுக்கும் கல்யாண வேலை வேற நடக்குது. இப்ப மாப்பிள்ளை உனக்கு வளகாப்பு நடத்த போறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல மாப்பிள்ளைக்கு நடக்கிற கல்யாணத்தை நினைச்சு வருத்தப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல தங்கச்சி. எல்லாம் நம்ம விதி. நம்ம பக்கத்திலேயே நமக்கான அநீதி நடக்கும்போது அதை நம்மளால தட்டி கேட்க கூட முடியலையேம்மா. என்ன மச்சான், இன்னும் கிளம்பாம இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நலங்கு. என்னமோ தெரியல, கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு மச்சான். இது எல்லாருக்கும் கல்யாணத்தப்ப வர சாதாரண கல்யாண பயம்தான். விடு, எல்லாம் சரியாயிடும். ராசாதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, இன்னைக்கு அண்ணனுக்கு நலங்கு, நாளன்னைக்கு கல்யாணம். ஆனா என்னால அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல. எனக்கு அபிய நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அபி, அவங்க இந்த ஊருக்கு வந்து இம்புட்டு நாள் கஷ்டப்பட்டதே அண்ணனை திரும்ப அவங்க கூட கூட்டிட்டு போகதான். ஆனா அது இனி நடக்க வாய்ப்பே இல்ல. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராசாத்தி, அபியும் உங்க அண்ணனும் ஒண்ணு சேரணும்னு விதி இருந்தா அதை யாராலும் மாத்த முடியாது. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சரியா? பாண்டி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டதா லக்ஷ்மி அத்தை என்கிட்ட போன்ல சொன்னாங்க. பாண்டி சீக்கிரமா இந்த ஊருக்கு வரணும். அப்பதான் சஞ்சீவ் முத்தழகு கல்யாணம் நின்னு என் சஞ்சீவ் எனக்கு திரும்ப கிடைப்பான். பாண்டி இந்த ஊருக்கு வரத நம்பிதான் நானும் என் குழந்தையும் இங்க காத்துட்டு இருக்கோம்.